இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த பாருங்க பூமி, உங்க அப்பா அபூர்வாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்கிற விஷயத்தை தெரிஞ்சதுல இருந்து உங்க அப்பா உங்க அம்மாக்கு கொடுக்க வேண்டிய அன்பை அபூர்வாக்கு கொடுக்கறாருன்னு தெரியாமலேயே உங்களுக்குள்ள அவங்க மேல இருக்கிற வெறுப்பு அதிகமாயிடுச்சு. அதே மாதிரி உங்களுக்கு மட்டும் கிடைக்கணும்னு நினைக்கிற உங்களோட அப்பா பாசம் அபூர்வாவோட பொண்ணுக்கு கிடைக்குதுங்கிறதுனால அந்த வெறுப்புல தான் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க. வெறுப்புக்கான இந்த வியாதிக்கு சைக்காலஜில நிச்சயமா ஏதாவது ஒரு பேர் இருக்கதான் செய்யும். நல்ல சைக்காட்ரிஸ்ட பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. உடனே போய் எப்படியாவது இந்த விஷயத்தை பூமி கிட்ட சொல்லணும். பூமி, அப்பதான் அபூர்வா மேடம் உங்களுக்கு சாதாரண ஆளா தெரிவாங்க. சார் நான் சொல்றத கொஞ்சம் பூமி இதுக்கு மேல சொல்றது. ஆமா பூமி, என் கூட கொஞ்சம் சீக்கிரம் வாமா. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன சத்த? ஐயோ நீ முதல்ல வாமா. வாமா சொல்றேன் வா. என்னாச்சு? எதுக்கு பூமியை இவ்ளோ டென்ஷனா இவங்க கூட்டிட்டு போறாங்க? அத்தை அத்தை. ஆமா பூமி, அங்க 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 ஒரு உடம்பு இருக்குல்ல, அந்த உடம்போட பாடி தான் அது. ஐயோ இல்லம்மா, அது உன் மாமனாரோட உடம்பு இல்ல. என்ன சொல்றீங்க அத்தை? அத மாமாவோட பாடின்னு தானே எங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க? அது மேல இருந்து யாரோ கீழே விழுந்திருக்காங்க. முகம் அடையாளம் தெரியாம செதஞ்சு போயிடுச்சுல்ல, அதனால அது உன் மாமனாரோட உடம்பு தான் எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவ்வளவு உறுதியா எப்படி சொல்ல முடியுது? அம்மா பூமி, உன் மாமனாருக்கு இடது கால் உள்ள கால்ல ஒரு மச்சம் இருக்குமா, அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா அங்க இருக்கிற உடம்புக்கு அந்த மச்சமே இல்லம்மா. அப்படின்னா உன் மாமனார் எங்கேயோ உயிரோட தான் இருக்காரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் சாகல. நான் சொல்றத நம்புமா. ஹலோ ஹலோ, சாரதா மேடமா? ஆமாங்க, நீங்க யாரு? நான் இங்க பிரசாந்தி ஹாஸ்பிட்டல் நர்ஸ் பேசுறேன் மேடம். நீங்க கிருஷ்ண பிரசாத்துக்கு என்ன வேணும்? நான் அவரோட மனைவிங்க, அவரோட மனைவி. உங்க ஹஸ்பண்டுக்கு இங்க ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அவரு உயிரோட இருக்காரா? அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குதா? எவ்வளவு நல்ல செய்தி சொல்லிருக்கீங்க. உங்க மொபைலுக்கு நான் லொகேஷன் ஷேர் பண்றேன், நீங்க இங்க வந்துருங்க. மத்த டீடைல்ஸ்லாம் இங்க வந்ததும் சொல்றேன். சரிங்க. அத்தை அத்தை, யாரு என்ன சொன்னாங்க? நான் சொன்னலம்மா, உன் மாமனார் உயிரோட தான் இருக்காருன்னு. எனக்கு என்னமோ என் உள் மனசு சொல்லுச்சு உன் மாமனார் உயிரோட தான் இருக்காருன்னு. ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கான். யாரோ நர்ஸ் போன் பண்ணாங்க. வாமா நாம அங்க போலாம். வாங்க.